ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, பாடி ஆஃப் த டாக்குமெண்ட்டில் என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செக்ஷன் ஹெட்டிங்ஸ். செக்ஷன் ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா H1லேருந்து H6 வரைக்கும் டேக் நேம் இருக்குது, ஸ்பெஷல் டேக் நேம்ஸ். இதில் மெயினாக H1ங்கிறது இட் இஸ் யூஸ்டு பை சர்ச் என்ஜின்ஸ். நார்மலாக பேஜினுடைய டைட்டிலும் இந்த H1னுடைய கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, ஸோ சர்ச் என்ஜின் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பேஜ் டைட்டில் எல்லா ப்ரௌசர்லேயும் முழுசாக விசிபிள் ஆகாது. யூசர் அது மேலே ஹோவர் பண்ணி இது என்ன பேஜுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நம்மளா H1 டேக் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னம்னா யூசருக்கு ஹையஸ்ட் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதை தவிர H2லேருந்து H6 வரைக்கும் ஸோ சப்ஹெட்டிங், சப்ஹெட்டிங் அந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டை பில்டு பண்ணிட்டு போகும்போது எந்த மாதிரி நமக்கு தேவையாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, புது டாக்குமெண்ட்டே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேவேஸ் பண்ணிக்கலாம். 02 ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த ஸ்டைலு ஸ்கிரிப்டெல்லாம் தூக்கிடுறேன். பாடியில் H1 hello world HTML document H1. இது H1 க்ளோஸ் ஆயிடுச்சு. H2ல overview H2, H3 headings, say head section H3. சரி, இது H2லேயே போடுறேன். This is sample of HTML document. Head section is mainly meant for the browsers and the search engines. Okay, இப்போ 02 headings பாருங்க. ஸோ இது H1 டேக் பார்க்கும்போதே பெருசாக டிஸ்பிளே தெரியுது. இது H2 டேக்ஸ். சப்போஸ் இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளார நான் அடிஷ்னலாக சில கண்டென்ட்டை போட்டு காட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், H3 போட்டுட்டு டைட்டில் செக்ஷன், டைட்டில் டேக். Title tag is used to display the title of the page. H3 meta tag. Meta tags are used to provide some additional information about the page to the browsers and search engines. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த H2வை விட இந்த H3 டேக் சின்னதாக இருக்குது. ஸோ அதுதான் ஹையரார்கி. ஸோ H1 ஒன்று, H2 ஒன்று, H1 இது, H2 இது, தென் H3 இது. ஸோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே வரும். ஸோ மெயின் சாப்டர் நேம் ஒரு டைட்டிலில் வரும், பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ஹெட்டிங் ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட்டை பில்டு பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஹெட் செக்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. இது H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? ஸோ இது என்னென்னா, எடுத்தோடனே H6 போட்டு அதுக்கப்புறம் H3 போட்டு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்னு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்ன ஆர்டராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். H1ன்றது பேஜுக்கு ஒன்று தான் இருக்கணும். H2ங்கிறது எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். H2க்குள்ளார வர்றது H3யாக இருக்கட்டும், H3க்குள்ளார வர்றது H4ஆக இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்குமெண்ட்னுடைய ரீடபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும்.